வணக்கம். நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வவுனியாவில கந்தபுரம் என்ற இடத்துல இருக்கிறோம். இந்த கந்தபுரம் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வாணி வித்தியாலயத்துக்கு நேர முன் ரோட்டால வந்து பாத்தீங்கன்னா இந்த காணிக்கு வந்துடலாம். இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா 4 பரப்பு தாங்க இருக்கு. இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா விற்க இருக்குது. அதால என்ன கூப்பிடுறாங்க. சரி, ஓகேன்னு நம்ம கிளிநொச்சியில இருந்து இப்ப வவுனியா வரைக்கும் வந்திருக்கோம். இந்த காணிக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்துலாம். இந்த காணியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோலையா தாங்க இருக்குது. இந்த காணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் அதுகள் எல்லாம் நட்டுருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 4 பரப்பா இருந்தாலுமே இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 தென்னை மரம் இருக்குது. அதோட வந்து பாத்தீங்கன்னா 4-5 மாமரம் இருக்குது. மரம் இங்கால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பலாக மரமே ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுல காய்ச்சி தொங்கிட்டு இருக்குதுங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில ஈரப்பலாக நல்ல ரேட் போகுதான். எனக்கும் தெரியல. இந்த காணி ஓனர் நான் சொல்லித்தான் கேள்விப்படுறேன். அப்படியே அந்த காணிக்கு உள்ள வந்தீங்களா, இப்படியே வந்தீங்கன்னா இங்கால அந்த ஒரு கிணறு இருக்குங்க. கிணறை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மூடி கட்டி இருக்காங்க. உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கக்கூடிய மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் அதுகள் எல்லாம் தொங்க விட்டு நான் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அந்த கிணத்து தண்ணியை போகக்கூடிய மாதிரி. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிணத்துக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்கு தண்ணியில என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துலாம். செல்லம் முருக உள்ள வாங்க. இப்படியே வந்தீங்கன்னா இங்க இதாங்க தொட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சிருக்காங்க. கிணற வந்து பாத்தீங்கன்னா கஞ்சல்கள் அதுகள் போகாம ஃபுல்லா மூடித்தாங்க கட்டியிருக்காங்க. கிணத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை முழம் வரும்? ஒரு 12-13 முழத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குதுங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணிக்கு பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து காணியில தோட்டம் செய்யறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா மிளகை அதோட கத்தரிக்காய் எல்லாம் தோட்டம் செய்யறாங்க. போய்க்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா வேண்டி கொண்டு போயிடலாம். அப்படி இங்கால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மாமரம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிழல் அதுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே இங்காலி சைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜெஃப்னா ஸ்டைல குடி கொஞ்சம் பின்னுக்கு போய் காட்டேன். ஜெஃப்னா ஸ்டைல் இந்த முகப்பை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாழ்ப்பாணத்து வீடுகள்ல தான் பாத்திருக்கேன். கிளிநொச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிசைன் மாறிட்டதால வந்து பாத்தீங்கன்னா இப்படி வீடுகள் அதுகளை பெருசான்னு பார்த்ததில்ல. இந்த முன்னுக்கு ஒரு குட்டியா ஒரு சன்செட் இருக்காங்க. எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள போயிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கதவு அதுகளை தாங்க சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா முதிரை கதவு தான். நிலையில இருந்து கதவு வரைக்கும் ஃபுல்லா முதிரை. அது இந்த டிசைன் ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது ஜெஃப்னா ஸ்டைல் இருக்கபடியே டிசைன்கள் அதெல்லாம் நிறைய வெட்டி அப்படியே டீசெண்டா இருக்குது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துடலாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லைட்டுகள் எல்லாம் போட்டுட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துலாம். உள்ளுக்க வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா லெவல் சீட் அடிச்சிருக்காங்க. அதுல நிறைய லைட் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு. மற்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஊர்ல எல்லாம் அந்த டிவி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வந்து சீமேந்தில தான் கட்டுவாங்க. எங்களோட வீட்ல எல்லாம் சீமேந்தில தான் கட்டி இருக்கு. இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பலகையிலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்க வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பலகையில அந்த இது மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க. மற்றது இது வந்து பாத்தீங்கன்னா சீமேந்து தாங்க. மற்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. அப்படியே இங்கால வந்தீங்கன்னா இல்ல சோஃபா அதுகள் எல்லாம் போட்டு இருக்குது. மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லெவல் சீட் அடிச்சு நீட்டா தான் இருக்கு. மற்ற கீழே வந்து பாத்தீங்கன்னா மாபிள் தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எதுவும் மேல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீனா நீட்டா இருக்குது. அப்படியே இதால வந்தீங்கன்னா முன்பக்கம் சாமியறை உள்ள போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க. சாமியறை கதவு வந்து பாத்தீங்கன்னா சும்மா பளபளன்னு இருக்குதுங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதாங்க சாமியறையில வந்து பாத்தீங்கன்னா குட்டியா பிளாட் அடிச்சு அப்படியே நீட்டா இருக்கு. சாமி அறைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. சாமி அறைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லெவல் சீட் அடிக்கலைங்க. மற்றது இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வீடு தான். அதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மரம் போட்டு மேல சீட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்படியே வந்தீங்கன்னா அடுத்த ரூம் போய் பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2வது ரூம். இப்படி இதால நேரா வந்தீங்கன்னா இது 2வது ரூம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கதவு லொக்கலே இருக்குதுங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடாது. அப்படியே கோலாலேயே விஞ்ஞாலி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு வந்துடலாம். கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இப்படி தாங்க இருக்கு. கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா மாவுள் பதிச்சிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீல கலர் மாவுள் பதிச்சிருக்காங்க. கொஞ்சம் நீட்டா தாங்க இருக்குது கிச்சன். கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் காலத்துல அடுப்புகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேஸ் அடுப்பு தாங்க கிச்சன்ல இருக்குது. அதால உங்களுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இங்கே சிங்ல தண்ணி வருதா? தண்ணி நல்லா வருதுங்க. ஏன்னா இங்க தண்ணி மேலால இருக்கிறபடியா ஃபுல்லா டேங்க் அடிச்சிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஹோல்ல இருந்து இப்படியால ஒரு கொரடோல் ஒன்று போகுது. கொரடோலால இப்படியே வந்தீங்கன்னா இங்காலுமே ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் ஒன்று இருக்கு. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சீமேந்து தாங்க போட்டிருக்காங்க. சீமேந்து போட்டிருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லெவல் சீட் அடிச்சிருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதாங்க ஜன்னல் திறந்தா இங்கால வந்து பாத்தீங்கன்னா என்னது ஜன்னல் திறக்க மாட்டேங்குது. ஜன்னலை திறந்தா இப்படியே வெளிப்பக்கத்தால இப்படி ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அப்படியே இந்த கொரடோலால நேரம் வந்தீங்கன்னா இங்கால வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வெளியவும் போறதுக்கு ஒரு பாதை இருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்காலி பக்கம் வந்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு வந்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஷவர் இருக்குதுங்க. ஷவர்ல தண்ணி வருதா? தண்ணியை காணோம். நான் தான் போடுறதுக்குள்ளேயோ சரியில்லைங்க. பெருசா பாவிக்க தெரியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கால தண்ணி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி இங்கால வந்து பாத்தீங்கன்னா சிங்குகள் அதுகள் இருக்குது. குடியர் உள்ள வந்து காட்டேன். இப்படி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் வியூ. நம்மளோட முகரக்கட்டை எங்களுக்கு பரவாயில்ல மச்சான். வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கரெக்ட்.
இப்படியே வந்தீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடலாம். இப்படி இங்கால வந்து பாத்தீங்கன்னா இதாங்க டாய்லெட். டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது, ஹோமட் செட்டப்ல தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நீட்டா தாங்க இருக்கு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெளியால போயிடலாம். இப்படி எதால வந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்துடும். இங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஷ்ரூம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாட் அடிச்சு தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதால ஒரு கேஸுமே இல்லை. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதாங்க இந்த வீட்டோட ஃபுல் வியூ. அப்படி இங்கால சைட் வந்தீங்கன்னா இதான் பின்பக்கம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கமும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகரம் தான் அடைச்சிருக்காங்க. தகரம் அடைச்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா முள்ளு கம்பி வேலியை அடைச்சிருக்காங்க. அறுக்கையா தாங்க இருக்கு, அதால ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டிக்காணி 4 பரப்பா இருந்தாலுமே நிறைய மரங்கள் இருக்குது. இதுல பெரிய பிலா மரம் ஒன்று இருக்குது. அப்படி இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஜம்பு மரம் ஒன்று இருக்குது. மற்றது தென்னை மரம் எல்லாம் காய்ச்சி கொண்டு தான் இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அதுகளுக்கு பெருசான பிரச்சனை இல்லை. குடியிருக்க அந்த தென்னை மரத்தையும் காட்ட அந்த தென்னை மரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் காயோட தான் இருக்குது. உங்களுக்கு தேங்காய் அதுகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படி இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு வாசல் வீடு தாங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஜோசியம் அதுகள் எல்லாம் பாப்பீங்க, அந்த திசை பார்த்து தான் வீடுகள் காணிகள் வேண்டுவீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வாசல்ல இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. மற்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த சீட்ல இருந்து ஒழுகுற தண்ணி ஒழுகுறதுக்கு ஃபுல்லா பீலி செட்டப்ல இருந்து சகல வீடு வந்து பாத்தீங்கன்னா 100% ஃபுல்லா வேலை கம்ப்ளீட் பண்ணி தான் இருக்காங்க. அதால அந்த வீட்டை வேண்டினோன்னு வீட்டுக்கு ஏதாவது செலவழிக்கணும் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வேண்டின உடனே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். மற்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க தாங்க பாக்குறேன் பவுனியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த செம்பாட்டு மண் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே செம்பாட்டு மண் தாங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டங்கள் அதுகள் செய்யறதுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா குட்டியா வீட்டு தோட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க மரவள்ளி இதுக்கு நட்டுருக்காங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்குது. அப்படி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தரி அதோட சின்ன மிளகாய் கண்ணு அதோட குட்டியா ஒரு வீட்டு தோட்டத்துக்கு, அதாவது வந்து கொரோனா டைம்ல நாங்கெல்லாம் வீட்டு தோட்டத்துல நட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு குட்டியா ஒரு வீட்டு தோட்டம் வச்சிருக்காங்க. இங்கே பக்கத்து காணியில தாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் நட்டுருக்காங்க. குட்டியிருக்க தான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பெரிய மிளகாய் தோட்டமே இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணியல் அதுகளுக்கெல்லாம் பெருசான பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. நான் குட்டி குட்டி என்று சொல்லுவேன்ல, அது இவன் என்னோட கேமராமேன் மச்சான், அவருக்கு ஹாய் சொல்லு. இந்த அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி பாத்துடலாங்க. இங்க நிறைய தென்னை மரம் தான் இருக்குது. அதோட வந்து பாத்தீங்கன்னா மாமரமும் நிறைய இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்த கொள்மான் மாமரம் அதுகள் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாமரத்துக்கிட்ட இருக்குது. மற்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு வேப்ப மரமே இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொப்படிச்சு விட்டுருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோவில் பார்த்தீங்களான்னு தான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தென்பாட்டில் வருதுங்க. அதனால் ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே அதை சொல்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அது முடியல. அப்படி இங்கேயால ஒரு குட்டியாக ஒரு கோழிக்கூடு இருக்குதுங்க. கோழிக்கூட்டில் எல்லாம் குட்டியாக சின்ன சின்ன கோழிகள் எல்லாம் விட்டு அந்த ஒவ்வொரு ஏஜ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் வச்சு வளர்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த என்ன சொல்கிறது அந்த வீட்டு தோட்டத்தோட வச்சு எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். கோழி வளர்க்கலாம், குட்டியாக ஒரு தோட்டம் செய்யலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலே முன்னுக்கு இருக்குது. கந்தபுரம் என்ன வாணி வித்தியாலயம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் வந்திருக்கோம். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது, அதுவும் காயலோட இருக்குது. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா நிழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குதுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு குளிர்ச்சியாக தாங்க இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்றது இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வெளிப்பக்கமாக வெளியிலேருந்து வாராக்கள் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தனியாக ஒரு டாய்லெட்டுமே இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா அந்த இந்தியன் டாய்லெட்னு சொல்லுவாங்க, நார்மல் டாய்லெட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் ஒன்று இருக்குது. இதுதாங்க இந்த வீட்டோட ஃபுல் வியூ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அண்ணாவோட நம்பரே தரேன். டிரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே கால் பண்ணிட்டு என்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி விலைன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவோடைய கதைச்சு கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் கால் பண்ணி கேட்குறீங்க, தம்பி இந்த வீட்டோட விலை என்னன்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர் அண்ணா விலை சொல்லல. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரே தரேன். நீங்களே அவருக்கு கால் பண்ணி என்ன மாதிரி விலையெல்லாம் விசாரிச்சு கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது. கொஞ்சம் அவசரமாக விற்க போகிறதுனால விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் முந்திக்கிறீங்களோ நீங்க வந்து வேண்டிக் கொள்ளலாம். பட் இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா உறுதி காணி தாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேர்ல உறுதியை மாத்துறது அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடனே இந்த காணியை வேண்டிட்டு உங்களோட பேருக்கு மாத்திட்டு உடனே இந்த வீட்டுல வந்து இருக்கலாம். இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைட்ரா ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. See you, டாடா, பை பை.